உன்னை யார் துன்புறுத்தினாலும் அவங்கள நீ செய்ய வேண்டியது உன்னோட சுபாவ. மாளிகைகளால் இந்த சூரிய வெப்பம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. மரங்களை வளர்க்கணும் கூடிய மட்டும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுக்கு வீடு கட்ட போகிறோம், இப்போது மரங்களை வெட்டுறோம்னா ஓகே. ஆனால் ஒரு மரம் வெட்டினா அதை பல மடங்காக நம்ம வளர்க்குறோம். அது எல்லாருக்குமே இருக்குது கடமை. விவேக் பார்த்திங்களா, சாகிற வரைக்கும் அப்துல் கலாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு மரங்களை நட்டுக்கிட்டே இருந்தார். நம்மளும் கூடிய மட்டும் எங்கன்னா வெளியில் போகிறோமா, இந்த மர விதைகள் கிடைக்கும். அதை இந்த சாணியில் பழங்கால டெக்னிக் இந்த சாணியில் அழகாக அந்த விதையை உள்ளே வச்சுருவாங்க. மண்ணும் சாணியும் கலந்து அதை உருண்டை மாதிரி பிடிச்சி காய வச்சுருவாங்க. எங்கன்னா போகிறப்ப அப்படியே போட்டுருவாங்களாம். அது அப்படியே இருக்கும், விதை ஒன்றும் ஆகாது. அதே மழை நாள் வர்றப்ப அது ஊறி அந்த விதை வெடித்து மரமாக வந்துடும். ஒரு விதை மண்ணில் விதைச்ச உடனே அதனோட வேலையை தொடங்கிடும். அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மூங்கில் மரம்லாம் பார்த்திங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்திங்கன்னா அதனோட வளர்ச்சியே தெரியாது. அது உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த வேறு ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படியே வளரும் பாருங்க, கட 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 கடன்னு வளரும். அந்த மாதிரி மரங்கள் நிழலுக்கும் சரி, பறவைகளுக்கும் சரி, மனிதனுக்கு முக்கியமாக அது அந்த காற்று இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மரங்கள் இல்லாத ஒரு இடத்துக்கும் மரங்களோடு இருக்கிற ஒரு இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்கு, இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். அதனால் மரங்களை வெட்டுறோம்னா, அவசியத்துக்கு வெட்டுறோன்னா, வீடு கட்ட வெட்டுறோன்னா, ஒரு மரம் வெட்டினா அதை பல மடங்கு நம்ம வளர்க்கணும். அப்போ தான் அடுத்த சந்ததிக்கு நம்ம இயற்கையான ஒரு சூழலை கொடுத்துட்டு போக முடியும். இல்லாட்டி இப்போ இருக்க கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகைகளால் இந்த சூரிய வெப்பம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது, ஏசியால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி நாக்பூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் சிஸ்டம் தான், ஏசியே கிடையாதுங்க அங்கெல்லாம். ஒரு ஊருக்கு 2 வழியாக போகலாம். அது ஒத்தையடி பாதையாக போனால் ஈஸியாக போயிடலாம். அதே இன்னொரு வழி பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு ஆற்றை கடந்து ஆற்றுல அப்படியே இறங்கி போகிற மாதிரி காலளவுக்கு தண்ணியில் போய் அப்புறமா ஊரடைகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒத்தையடி பாதையில் ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு என்ன பண்ணும், மக்கள் வராங்கன்ற அந்த அரவம் அந்த காது சவுண்டு, அந்த அதிர்ற சவுண்டு, காலடி இதுவே அது யாரைனா தீண்டிடும், ஏதாவது ஒன்று பண்ணிடும். அப்புறம் அவங்களால பயந்துட்டு அவங்க அந்த சைடு போக மாட்டாங்க, அந்த ஒத்தையடி பாதையை யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஊருக்கு ஒரு முனிவர் மாதிரி ஒரு பெரியவர் வர்றப்போ இந்த ஊருக்கு போகணும், எப்படி வழின்னு கேட்குறப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அந்த ஒத்தடி பாதை, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அந்த சுற்றி போகிறது. அப்போது இன்னொருத்தன் சொல்கிறான், சுவாமி அந்த ஒத்தடி பாதையில் போகாதீங்க, அங்கே ஒரு பாம்பு இருக்குது, அது யார் அந்த சைடு போனாலும் கடிச்சிடும், நம்மளை பயமுறுத்தும், அதனால் நீங்கள் அந்த சைடு போகாதீங்க, நீங்கள் சுற்றி போனாலும் இப்படியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சுட்டு ஒத்தையடி பாதை வழியாகவே போகிறாரு தைரியமாக. அப்போது அந்த பாம்பு கொஞ்சம் தூரத்தில் இருந்துட்டு அவர்கிட்ட கேட்குதாமா, என்ன நீங்கள் பயம் இல்லாமல் வரீங்க அப்படின்ட்டு. அப்போது இவர் சொல்கிறாராம், நான் பயம் இல்லாமல் வர்றது இருக்கட்டும், நீ எல்லாரையும் தீண்டுறியே, நீ நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு. இல்லை, நான் பயந்துட்டு தான் நான் அவங்கள தீண்டுறேன், என்ன அவங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்கன்ட்டு தான் நான் தீண்டுறேன். ஆனால் இப்போ எல்லாம் யாருமே இந்த சைடு வர்றதில்லை, யாராவது வரமாட்டாங்களா, ஆளரவம் இருக்காதா அப்படின்னு நானே ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அது சொல்லுதான். அப்போது அவர் சொல்கிறாராம், நீ எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்துற, யாரையும் தீண்டாத, நீ உன் வழிபாட்டுக்கிட்டு இரு, அவங்க வழிபாட்டுக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவர் அதே ஊருக்கு அகைன் அந்த ஒத்தேடி பாதை வழியாக போகிறார். அப்போ பார்த்தா நிறைய பேர் அந்த சைடு போகிறாங்க வராங்க. என்னது இது, இவங்க யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு, ஓகே, அந்த நாகராஜா இவங்கள இது பண்ணிட்டார் போல இருக்குன்னுட்டு போனால்
அந்த நாகம் குத்துயிரும் கொலையுருமா கிடக்குது. உடம்பெல்லாம் ஒரே அடிபட்டு அப்படியே ரத்தம் வடிஞ்சு அப்படியே ரொம்ப முடியாமல் இப்பயோ அப்பயோ சாகிற நிலமையில் இருக்கு. அப்போது இந்த முனிவர் கேட்குறார் அந்த பாம்பு கிட்டக்க, ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு. அப்போ அது சொல்லுதான், நீங்கள் சொன்னீங்களே தீண்டாத எல்லாரையும் பார்த்து விடு வழி விடு சொன்னீங்களே, நீ உன் பாட்டுக்கு இரு சொன்னீங்களே, ஆனால் நான் என் பாட்டுக்கு இருந்துட்டு யாரையும் நான் தீண்டாமல் இருந்ததுனால அவங்கெல்லாம் என்னை அடித்து இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு அது சொல்லிச்சான். அப்போ அந்த முனிவர் சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு இது இருக்குது, சுயபாவம் இருக்குது, சுபாவம் இருக்குது. அதுபடி தான் நீ உன்னோட இது சீர்றது. உன்கிட்ட ஒன்றும் அடிக்க ஒருத்தன் வந்தாலும் நீ சீராமல் இரு, நீ சும்மா இரு, நான் சொல்லவே இல்லை. உன்னை யார் துன்புறுத்தினாலும் அவங்கள நீ சீர வேண்டியது உன்னோட சுபாவம். உனக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர்த்து அவங்க அடித்தாலும் வாங்கிக்கோன்னு நான் சொல்லவே இல்லை. இதை நீ எப்பயும் செய்யாத. உன்னை யார் தீண்டினாலும் அதுக்கு முன்னாடி நீ அவங்கள தீண்டிடு அப்படின்னு அவர் சொன்னாராம். இது எல்லாருக்குமே பொருந்தும். அவங்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது. அடங்கி போக 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 நம்மளை அடக்கத்தான் பார்ப்பாங்க. நம்ம குனிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. சீர வேண்டிய நேரத்துக்கு சீரணும், பேச வேண்டிய நேரத்துக்கு பேசணும். அது இல்லாட்டி தலையில் மிளகாவை அரைச்சிட்டு போயிடுவாங்க.